Hi friends, welcome back to my channel TN was KL. Today special. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கறி கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்ன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி க்ளீனாக எடுத்தாச்சு. 3 தக்காளி கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 கட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானதை எடுத்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம கடாயை வச்சு கடாயை காஞ்ச பிற்பாடு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவு சோம்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. அடுத்தது கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தேவையான அளவு 1 ஸ்பூனு தனியாத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். மசாலாலாம் சேர்த்த பிற்பாடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலா ஐட்டமு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கரெக்டாக வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்குவோம். பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி ஊற்றணும். அப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கொஞ்சம் திக்காகவும் நல்லா கலராகவும் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச முட்டையை எடுத்துக்கலாம். நல்லா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது கட் பண்ண முட்டையை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டால் சூப்பரான முட்டைக்கறி ரெடி, கேரளா ஸ்டைல். டேஸ்ட்டான முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டன் அமைச்சு விட்ருங்க.